ப்ரீவியஸ் வீடியோவில் நீட் கொஷின்ஸ் பற்றி சால்வ் பண்ணோம். எல்லாமே விபி தியரியை பேஸ் பண்ணி. அந்த விபி தியரியை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த தியரியில் பார்க்க போகிறோம். எக்ஸம்ஷன் ஆஃப் விபி தியரி. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸம்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம் காம்ப்ளெக்ஸ். குரோமியத்து கூட மேங்கனீஸ், இப்போ அமோனியா வருது. அமோனியா விபி தியரி இப்படி ஸ்ட்ராங் லிகாண்ட் தான். அப்போ குரோமியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமோனியாவுக்கு 0, ஒரு குரோமியத்துக்கு 3 ப்ளஸ்ஸு. அப்போ தான் 3 + 0 பவரில் 3 ப்ளஸ் வந்திருக்கும். குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? 24 குரோமியத்துக்கு. 4s-ல் 2, 3d-ல் 4. அப்போ இதில் இருக்க s-ல் 2 எலக்ட்ரான் போயிடும், d-ல் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d3 கான்ஃபிகரேஷன் 3d3ல் இருக்குது. இப்போ 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. 3 அன்பேர்டு எலக்ட்ரான் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அன்பேர்டு எலக்ட்ரானை 5 பாக்ஸில் ஃபில் பண்ணும்போது 1 2 3. இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி 2 பாக்ஸ் காலியாக இருக்குது. 4s காலியாக இருக்குது. 4p பக்கத்தில் கடன் வாங்கினாலும் அடுத்தது அதுலேயும் ஒரு 3 பாக்ஸ் காலியாக இருக்குது. d2 2 காலியாக இருக்குது, s காலியாக இருக்குது, p3 காலியாக இருக்குது. இது ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்த போதிலும் இங்கே 2 உள்ளே இருக்க எலக்ட்ரானை பேர் பண்ணி 5 பாக்ஸும் எடுக்காது. இங்கே குரோமியத்து கூட இது ஸ்ட்ராங் லிகாண்டாக இங்கே ஆக்ட் பண்ணலை. இருக்கிறதே 3 எலக்ட்ரான் தான். அப்போ இங்கே நம்ம d2 காலியாக இருக்கிறதுனால நம்ம இது பேர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சப்போஸ் குரோமியம் 2+ இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு எலக்ட்ரான் இங்கே பேர் பண்ணி தான் ஆகணும். குரோமியம் வந்து இங்கே 3+ இருக்கிறதுனால 2 பாக்ஸ் இங்கே காலியாக இருக்குது. d2sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு போகும். 6 லிகாண்ட் இருக்குது, 6 பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அதில் நோ பேரிங் நடக்காது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம டயாமேக்னெட்டிக்னு போடக்கூடாது, பேர் பண்ணாது. 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். n = 3. அப்போ 3னா போர் மேக்னட்டான் μs = ஸ்பின் ஒன்லி போர் மேக்னட்டான் வந்து 3.87 μb போர் மேக்னட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ குரோமியத்து கூட நீங்கள் அமோனியா ஸ்ட்ராங்குங்கிறத இருந்தாலும் இங்கே பேர் பண்ணாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாக்ஸ் ஆல்ரெடி காலியாக இருக்குது. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால்ட்டு கூட அமோனியா வரும்பொழுது d6 கான்ஃபிகரேஷன். கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 27. கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 27. கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் 27. கோபால்ட் 27. இப்போ 4s-ல் 2, 3d-ல் 7. இங்கே அமோனியாவுக்கு 0, 6 அமோனியாவுக்கும் 0, கோபால்ட்டுக்கு +3ல் இருக்குது. +3னா s-ல் 2 எலக்ட்ரான் போயிடுது, இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடுது. அப்போ 3d6 கான்ஃபிகரேஷன். 3d6 அப்படின்னா 5 பாக்ஸு. 5 பாக்ஸில் 6 எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக இருக்கும். இங்கே அமோனியா ஸ்ட்ராங் லிகாண்ட்னால நீங்கள் பேர் பண்ணியே எழுதிடலாம். கோபால்ட்டு கூட அமோனியா வரும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் ஆக்ட் பண்ணும். அப்போ தான் இங்கே 2 பாக்ஸ் காலியாக இருக்கும். s-ல் ஒரு பாக்ஸு, p ஆர்பிட்டலில் 3 பாக்ஸு. ஓகேவா? அப்போ நமக்கு d2sp3 இங்கே பேர் ஆகுது. கோபால்ட்டு கூட அமோனியா வரும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் ஆக்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டால் வந்து n = 0. அதனால் மேக்னெட்டிக் மொமெண்ட் = 0 bm. இங்கே அமோனியா ஸ்ட்ராங் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணுது. இன்னர் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லாதனால டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். இரும்பு கூட வரும்பொழுது இங்கே அமோனியா வந்து ஸ்ட்ராங் லிகாண்டெல்லாம் ஆக்ட் பண்ணல. இரும்பு வந்து பார்த்திங்கன்னா 6 சைனைட் தான். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இங்கே 6 அமோனியா, 6 அமோனியாவுக்கும் 0 தான். அப்போ Fe-க்கு +2, 3d 4s2, 3d8, 3d6 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். அப்போ s-ல் 2 போயிடுச்சுன்னா 3d6 இருக்கும். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 3d6. அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட்னு சொல்லியிருப்பார் விபி தியரி படி. ஆனால் இங்கே வீக் லிகாண்டு தான், பேர் பண்ணல. 5 பாக்ஸில் 6 எலக்ட்ரான் இருக்குது. 5 பாக்ஸில் 6 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6th எலக்ட்ரான் பேர் ஆகிடும். அப்போ 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. n = 4. n = 4 அப்படின்ற போது போர் மேக்னட்டான் 4.90 போர் மேக்னட்டான். ஓகேவா? நம்ம ஃபார்மில் அப்படி அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா 4.90 போட்டுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொன்ன மெத்தடில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கூட அமோனியா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கூட அமோனியா வரும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் தான் இங்கே ஆக்ட் பண்ணுது.
அமோனியா வந்து பார்த்திங்கன்னா 0, காப்பருக்கு +2. காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் என்ன 29, Cu29. 29 எப்படி எழுதுவோம் 4s2 3d9 29 அப்படி மேலே போட்டுக்கோங்க. நார்மல் கரெக்ட் எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் அந்த மெத்தடுக்கு போக வேண்டாம். நான் இப்போதைக்கு அந்த ஃபார்முலாக்காக டி பிளாக்கு நீங்கள் இப்படி வச்சு போடலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் யூனிட்டுக்கு அப்படியே போடுங்க. 4s1 3d10லாம் போடணும் அவசியம் இல்லை, பயப்பட வேண்டாம், அதனால் மிஸ்டேக் வராது. 29 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா காப்பர் வந்து +2ல் போடும்போது இந்த 2 எலக்ட்ரானை விட்டுடலாம். 3d9 கான்ஃபிகரேஷன் வரும். 3d9 வந்ததுன்னா 5 பாக்ஸில் 9 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். 5 பாக்ஸில் நம்ம 9 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 எலக்ட்ரான் போட்டாச்சு. அப்போ இங்கே பாக்ஸே இல்லை. இது ஸ்ட்ராங் பண்ண பேரும் பண்ண முடியாது. அப்போ எஸ்ஸு 4s ஒரு பாக்ஸு, 4p ஒரு 3 பாக்ஸ் எடுத்துக்கிறோம். மொத்தம் 4 பாக்ஸ் வரும். எஸ்ஸு இதில் பி ஆர்பிட்டலில் 3 இருக்குது, 4p இது 4s, எஸ்ஸில் 1 பியில் 3 எடுத்துப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும்னு பார்த்தா இது வராது. ஏன் சார் sp3 ஹைப்ரிடைசேஷன் வராது? இங்கே தான் பேரும் பண்ண முடியாது, ஆல்ரெடி 2 தானே இருக்குது, 2 தானே வைக்க முடியும். அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி 4d ஆர்பிட்டாலுக்கு போகும். 4d ஆர்பிட்டாலில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். 5 பாக்ஸ் இருக்கும் 4dயில், அதில் ஒரு எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகிடுச்சு. இது பேராமேக்னெட்டிக் நேச்சர். இந்த எலக்ட்ரான் நம்ம வந்து dsp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அப்போ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்க்கும்பொழுது இதில் dsp2 ஹைப்ரிடைசேஷன், இந்த எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகிறதுனால dsp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு போகும். அதனால் ஜாமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டெட்ரா அமைன் காம்ப்ளெக்ஸ் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் பிளானார் ஜாமெட்ரி. ஸ்கொயர் பிளானார் ஜாமெட்ரி வந்துன்னா கண்டிப்பாக dsp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரணும். அதனால் பாலிங் தியரியில் இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகுது. பாலிங் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நீட் கொஷினில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கார்பனைலுக்கு 0 நியூட்ரல் லிகாண்டு, மேங்கனீஸ்க்கு +3. அப்போ ஓவரால் சார்ஜ் வந்து +3ல் வந்திருக்கும். மேங்கனீஸ் +3 அப்படின்னா மேங்கனீஸ் அட்டாமிக் நம்பர் எத்தனை 25. 25 எப்படி போட்டிருப்பீங்க 4sல 2 3dயில் 5 25 அப்படி மேலே போட்டாச்சு. எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் எடுத்துட்டேன், டியில் ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டேன். D4 கான்ஃபிகரேஷன் 3d4 கான்ஃபிகரேஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமோனியா கூட வரும்போது ஸ்ட்ராங் லிகண்டாக தான் ஆக்ட் பண்ணுது. ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் பண்ணிடல, 1 2 3 4th எலக்ட்ரான் மட்டும் இங்கே ஃபேர் பண்ணி போடணும். ஏன்னா இங்கே 2 பாக்ஸ் ஏன் சார் இங்கே போடாமல் இங்கே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வேணும். டியில் 2 எஸ்ஸில் 1 பி ஆர்பிட்டாலில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸு 4s 4p. அப்போ டோட்டலாக 6 பாக்ஸ் நமக்கு கிடச்சிருது. 6 பாக்ஸும் சேர்ந்து D2sp3 இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதனால் இதோட ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹீட்ரல் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸு, ஆனால் பேராமேக்னெட்டிக் தான். இந்த இடத்துல இது மாலிகுல் வந்து டயாமேக்னெட்டிக் போட்டுறாதீங்க. அமோனியா ஸ்ட்ராங் லிகண்டு பேரெல்லாம் பண்ணுச்சு, டயான் போட்டுறாதீங்க. 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, n=2 பேராமேக்னெட்டிக் நேச்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எக்ஸப்ஷன் ஆஃப் விபி தியரி. நம்ம அடுத்தது CFT தியரியில் பார்க்கலாம். தேங்க்யூ.